நம்ம சும்மா கடலக்காய் சாப்பிட்டுட்டு கமெண்ட் இருக்கலான்னு பார்த்தா நம்மளை விடவே மாட்டேங்கிறாங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் பணியாரம் செய்ய போகிறாங்க. அதுக்கு பெரிய வெங்காயம் போட்டாலே நல்லா தான் இருக்கும். எங்கள் அம்மா மெனக்கெட்டு உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சின்ன வெங்காயத்தை வெட்டி போட்டுட்டு இருந்தாங்க. சரி நீங்கள் என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம குட்டி வாண்டு உள்ளே இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் கொஞ்ச நேரம் வம்பு இழுக்கலான்னு சொல்லிட்டு போனேன். இந்த ஆளுகிட்ட சண்டை போடலின்னா நமக்கு பொழுதே போக மாட்டேங்குது. படிக்க தெரியாது, ஆனால் என்கிட்ட சண்டைக்கு மட்டும் வர தெரியுமா? மொத்திருவன் தெரியுமா? உன்னைய பார்த்தா மட்டும் எனக்கு அப்படியே அடிக்கணும்னே தோணுது. தூக்கி வீசிடலாமா? கொடுப்பா. அங்கே கொஞ்ச நேரம் வம்பு இழுத்துட்டு இருந்தேன். என் தம்பி கூப்பிட்டு நான் ஒரு ஃபிஷ் வாங்கி வச்சுருக்கேன் வா அப்படின்னா, நானும் ஏதோ பெருசாக இருக்கும் போல் குழம்புக்கு வாங்கி வச்சுருப்பான்னு நினச்சா, குட்டி குட்டியாக அது என்ன கபீஸு மாலின்னு என்னமோ பேர் சொன்னான். அதை வாங்கி வச்சுருந்தான். நமக்கெல்லாம் பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பான் அதில். அதுக்கு ஃபுட்டு ஃபீட் பண்ணியிருந்தான். அந்த மீன் சைஸுக்கு தான் அந்த பொரியே இருக்குது. அந்த பொரியை போட்டு அது சாப்பிடுன்னு சொல்லி போட்டு ஊற வச்சுருந்தான். அப்புறம் அதை பார்த்துட்டு அம்மா வந்து பணியாரம் ஊற்று, நான் சட்னி அரைக்கிறேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் பணியாரம் ஊற்றிட்டு அப்படியே ஒரு 2-3 சூடோடய சாப்பிட்டேன். நான் தான் வெறும் பணியாரம்லாம் சாப்பிட முடியாது, சட்னி அரைங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் எனக்கு சூடோட பார்த்தோன்னே அப்படியே சாப்பிட்லான்னு தோணிடுச்சு. ஒரு 4 பணியாரம் அப்படியே சாப்பிட்டேன். அப்புறம் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அதை செஞ்சு முடிச்சுட்டு வெளியே வந்தால் குட்டீஸ்லாம் கத்திட்டு இருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம காத்தாடியா என்னமோ ஒரு பேர் அது விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க அதை சுற்றி விட நான் கேட்ச் பிடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு நான் ஒரு டைம் விட்டு பார்க்கலன்னு சொல்லிட்டு விட்டு பார்த்தேன். பசி எடுத்துருச்சு, சரி சாப்பிட்லான்னு போகலான்னு பார்த்தா கரெக்டாக பவர் கட் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு வெளியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். எதர்ச்சியாக அந்த ஸ்கையை பார்க்கும்போது தான் தெரியுது இன்றைக்கி ஃபுல் மூன் போல் செம்ம அழகாக இருந்துச்சு. ஒரு மாதிரி அதையவே பார்த்துட்டே உட்காந்துருந்தேன். அப்புறம் கரண்ட் வந்துருச்சு. இன்றைக்கி வந்து சுண்டல் குழம்பு செஞ்சுருந்தாங்க அண்ணி. அது கூட சாதம் வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு உறக்க நிலைக்கு செல்ல வேண்டியது தான்.